ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜீவா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான 5 மினிட்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்க்குறீங்களா, இந்த ரெசிபி வந்து சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும், நம்ம சீக்கிரமாக இந்த ரெசிபி பண்ணிடலாம். இந்த ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸி ஜார், சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதை மாற்றிட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அரைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது 1 கப்னால் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு உருளைக்கிழங்குக்கு 100 கிராம் எடுத்துருக்கோம் அரிசி மாவு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டிக்கும். இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து 3 சின்ன சின்ன பார்ட் ஆஃப் உருண்டை கிடச்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி சப்பாத்தி மாவுக்கு நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இது நம்ம நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். மொத்தம் நீங்கள் திரட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து சீக்கிரம் நமுத்தா மாதிரி ஆகிடும் இந்த சிப்ஸு. நான் வந்து கொஞ்சம் மெலிசாவே பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டால் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள்ட்ட இந்த ஷேப் இல்லை அப்படின்னா வந்து அப்படியே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த நான் 3 பார்ட்டிஷனாக கிடச்சிது பார்த்தீங்களா, அது மொத்தத்தையும் வந்து நம்ம இதே மாதிரி திரட்டியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 60 பீசஸ் கிடச்சிருக்கு நமக்கு. 60 பீசஸ் ஆஃப் சிப்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதை இப்போ வந்து ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. ஒன்று ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் மேலே போட்டிருந்தா கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. சூப்பராக அதேமாதிரி போட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் லைட்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து தான் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை மாதிரி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம போட்டுக்கணும். அதே வந்து நான் அடுத்தது அதை போடுறேன். இது வந்து மத்தாக இருக்கிறதுனால பாருங்கள் அப்படியே புஃப்னு வந்திருக்கு. நல்லா மெலிசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். இல்லை இது தட்டைன்னு சொல்லலாம், சிப்ஸ்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜில் நமக்கு பாருங்கள் இப்படி வந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக எடுத்திருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதில் லைட்டாக வந்து சீசனிங்க்கு நீங்கள் சால்ட் இல்லை எதனா போட்டுக்கலாம்.